35 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலேன்னு ஜாதகத்தனா போய் பார்த்தா உங்களுக்கு 2 தாரம் இருக்கு, அது இல்லாம தோஷம் வேற இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தோஷத்தனா கழிக்கணும்னா நீங்க ஒரு வாழை மரத்தை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி தாரமா நீங்க வாழை மரத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷம் கழிஞ்சிரும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு தெரியாம ஒரு வாழை மரத்தை செலக்ட் பண்ணி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த வாழை மரத்துக்கு வாங்கி இவனுக்கு பட்டு சட்டை பட்டு வேஷ்டினா வாங்கி குத்து விளக்குல விளக்குனா ஏத்தி காலையில ரொம்ப சீக்கிரமாவே பிரம்ம முகூர்த்தத்துல யாருக்குமே தெரியாம அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டுறான். அதுக்கப்புறம் இவன் வேலைக்கு போறப்பையும் வீட்டுக்கு வரப்பையும் ஒரு பொண்டாட்டி எப்படி பாத்துப்பானோ அது மாதிரி இந்த வாழை மரத்தை பாத்துக்கிறான். இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இவனை கூட்டிட்டு போனா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சுன்னு அங்க உள்ள எல்லார்ட்டையுமே சொல்றான். யாருன்னு கேட்டா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த தாலி கட்டுன அந்த வாழை மரத்தை காட்டுறான். ஆனா இதெல்லாம் தெரியாத உங்க அம்மா வீட்டுல வாழை கூட்டு செய்யணும்னு அந்த வாழை மரத்தை வெட்டிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த இவனும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். இவன் பொழுதனைக்குமே அந்த வாழை மரத்தை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறனால இவனை ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இவனை சேர்த்துடுறாங்க. இவன் அங்கிருந்து குணமாயி வெளியில வந்ததும் இவனுக்கு அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. சரி இப்பயாச்சும் திருந்திட்டானேன்னு பார்த்தா இவன் தாலி கட்டின அந்த வாழை மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வாழைக்கண்ணு இருக்கும். அது பக்கத்துல போய் இதுதான் உங்களோட சித்தின்னு கை காட்டுறான். நம்ம சேனலை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாருமே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.